திருவிவிலியம் அறிவோம். திருவிவிலியம் என்பது கிறிஸ்தவர்களின் புனித நூலாகும். இது கடவுளால் ஏவப்பட்ட வார்த்தையாகவும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை மற்றும் நடைமுறையின் மையமாகவும் கருதப்படுகிறது. திருவிவிலியம் 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் 46 புத்தகங்கள் உள்ளன. இது பெரும்பாலும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டுள்ளது. சில பகுதிகள் கிரேக்க மொழியில் உள்ளது. இது வரலாற்று கதைகள், சட்டங்கள், கவிதை, தீர்க்கதரிசனம் மற்றும் ஞான இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளின் தொகுப்பாகும். பழைய ஏற்பாடு உலக உருவாக்கத்துடன் தொடங்குகிறது மற்றும் இஸ்ரேல் மக்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அவர்களின் சோதனைகள், வெற்றிகள் மற்றும் கடவுளுடனான உறவின் மூலம் அவர்களின் வரலாற்றை காட்டுகிறது. பைபிளின் புத்தகங்கள் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்டன மற்றும் வரலாற்று விவரிப்புகள், கவிதைகள், தீர்க்கதரிசனங்கள் மற்றும் கடிதங்கள் உட்பட பல வகைகளை உள்ளடக்கியது. பைபிளின் ஒவ்வொரு புத்தகத்தின் அமைப்பு மற்றும் படைப்பாற்றல் பற்றிய சுருக்கமான அறிமுகம் ஒவ்வொன்றிலும் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கையுடன் பார்ப்போம். பழைய ஏற்பாடு. தொடக்க நூல். மோசேக்கு கூறப்பட்ட தொடக்க நூல் 50 அதிகாரங்களை கொண்டுள்ளது மற்றும் உலகின் உருவாக்கம், மனிதகுலத்தின் ஆரம்பகால வரலாறு மற்றும் இஸ்ரேல் மக்களின் வரலாறு ஆகியவற்றை விவரிக்கிறது. விடுதலை பயணம். மோசேக்கு கூறப்பட்டது விடுதலை பயணம் 40 அதிகாரங்களை கொண்டுள்ளது மற்றும் எகிப்தில் இஸ்ரேல் மக்களின் அடிமைத்தனம், அவர்களின் விடுதலை மற்றும் சீனாய் மலையில் இஸ்ரேல் மக்களோடு கடவுள் தன் உடன்படிக்கையை நிறுவிய கதையை விவரிக்கிறது. லேவியர். மோசே லேவி குலத்தின் பாரம்பரிய எழுத்தாளர் ஆவார். இது 27 அதிகாரங்களை கொண்டுள்ளது. வழிபாடு மற்றும் குருக்களுக்கான ஒழுங்குமுறைகளில் கவனம் செலுத்துகிறது. எண்ணிக்கை. மோசேக்கு கூறப்பட்ட எண்ணிக்கை 36 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் அலைந்து திரிந்த 40 ஆண்டுகளின் தொகுப்பு. இணைச்சட்டம். மோசேக்கு கூறப்பட்ட இணைச்சட்டம் 34 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது வாக்களிக்கப்பட்ட நாட்டினுள் நுழைவதற்கு முன் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கிய பேருரையின் தொகுப்பு. யோசுவா. யோசுவாவால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் 24 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது இஸ்ரேலர்கள் கானானை கைப்பற்றி குடியேறியதை விவரிக்கிறது. நீதித் தலைவர்கள். இறைவாக்கினர் சாமுவேல் ஒரு நீதித் தலைவராக இருந்தார். அவரால் எழுதப்பட்ட இந்த நூல் 21 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது நீதித் தலைவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு நல்வழி காட்டியதை கூறுகிறது. ரூத்து. சாமுவேலால் எழுதப்பட்ட இந்த நூல் 4 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது தாவீது மன்னரின் மூதாதையரான மோவாபிய பெண்ணின் கதையே சொல்கிறது. 1 சாமுவேல். சாமுவேலால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் 31 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது சாமுவேலின் வாழ்க்கை, சவுல் மன்னரின் எழுச்சி மற்றும் தாவீதின் ஆரம்பகால வாழ்க்கை ஆகியவற்றை விவரிக்கிறது. 2 சாமுவேல். சாமுவேலால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் 24 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது தாவீது அரசரின் ஆட்சியை உள்ளடக்கியது. 1 அரசர்கள். எரேமியாவால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் 22 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது சாலமோனின் ஆட்சி முதல் ஆகாபின் ஆட்சி வரை இஸ்ரேலின் வரலாற்றை விவரிக்கிறது. 2 அரசர்கள். எரேமியாவால் எழுதப்பட்ட இந்த நூல் 25 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது இஸ்ரேல் அரசு பிளவுண்டத்தையும் இறைவாக்கினர் எலியா மற்றும் எலிசாவின் புதுமைகளையும் கூறுகிறது. 1 குறிப்பேடு. எஸ்ராவால் எழுதப்பட்ட இந்த நூல் 29 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இதில் அரசர்கள் நூலின் தொடர்ச்சியாக தாவீது, சாலமோன் ஆகியோர் ஆற்றிய செயல்கள் குறிப்பிடப்படுகின்றன.
2 குறிப்பேடு எஸ்ராவால் எழுதப்பட்ட இந்த நூல் 36 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது சாலமோன் முதல் பாபிலோனிய நாடு கடத்தல் வரையிலான வரலாற்றைத் தொடர்கிறது. எஸ்ராவால் எழுதப்பட்ட இந்த நூல் 10 அதிகாரங்களை கொண்டுள்ளது. யூதர்கள் நாடு கடத்தப்பட்டதிலிருந்து திரும்பியதையும் கோவிலை மீண்டும் கட்டியெழுப்புவதையும் விவரிக்கிறது. நெகேமியாவால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் 13 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டி எழுப்புவது மற்றும் நெகேமியாவின் சீர்திருத்தங்களை விவரிக்கிறது. எஸ்தர் மொர்தெகாயால் எழுதப்பட்ட இந்நூல் 10 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இதில் பாரசீக யூத அரசி ஒருவர் தனது மக்களை இனப்படுகொலையிலிருந்து காப்பாற்றிய கதையைச் சொல்கிறார். யோபு மோசே எழுதியதாக கூறப்படும் இந்நூல் 42 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இந்நூல் நீதிமான் ஏன் துன்புற வேண்டும் என்ற வினாவிற்கு விடையாக அமைந்துள்ளது. திருப்பாடல்கள் பல்வேறு ஆசிரியர்கள் முதன்மையாக தாவீதால் எழுதப்பட்ட இந்நூல் 150 அதிகாரங்களை கொண்டுள்ளது. அவை பாடல்கள் மற்றும் ஜெபங்களின் தொகுப்பாகும். நீதிமொழிகள் சாலமோன் மற்றும் ஆகூர் ஆகியோரின் அறிவுரைகள் இடம்பெற்றுள்ளன. நீதிமொழிகள் ஞான இலக்கியத்தின் 31 அதிகாரங்களை கொண்டுள்ளது. சபை உரையாளர் சாலமோனின் அறிவுரைகளை உள்ளடக்கிய இது 12 அதிகாரங்களை கொண்டுள்ளது மற்றும் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் வாழ்வதற்கான சிறந்த வழியையும் பிரதிபலிக்கிறது. இனிமைமிகு பாடல் சாலமோன் எழுதிய இந்த புத்தகம் 8 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது காதல் கவிதைகளின் தொகுப்பாகும். எசாயா இறைவாக்கினர் எசாயாவின் இந்த புத்தகம் 66 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது தீர்ப்பு மற்றும் நம்பிக்கையின் செய்திகளை கொண்டுள்ளது. எரேமியா 52 அதிகாரங்களை கொண்ட இந்த புத்தகத்தை எழுதியவர் எரேமியா. இவர் இறைவனின் அழைப்பை ஏற்று துன்புறும் மனிதன் ஆனார். புலம்பல் எரேமியாவின் இந்நூல் எருசலேமிற்கு ஏற்பட்ட பேரழிவு பற்றிய புலம்பலை 5 அதிகாரங்களில் கூறுகிறது. எசேக்கியேல் இறைவாக்கினர் எசேக்கியேலின் இந்நூல் எருசலேம் நாடு மற்றும் கோவில் பற்றிய காட்சிகளைக் கண்டு எசேக்கியேல் இறைவாக்குரைத்ததை 48 அதிகாரங்களில் கூறுகிறது. தானியேல் இறைவாக்கினர் தானியேலின் இந்த புத்தகத்தில் கதைகள் மற்றும் காட்சிகளின் 12 அதிகாரங்கள் உள்ளன. ஓசையா இறைவாக்கினர் ஓசையாவின் இந்த புத்தகத்தில் 14 அதிகாரங்கள் உள்ளன. இதில் அவரது திருமண வாழ்வைக் கொண்டு இறைமக்களின் உண்மையற்ற தன்மையையும் கீழ்ப்படியாமையையும் இறைவனின் பேரன்பையும் இறைவாக்கினர் எடுத்துரைக்கிறார். யோவேல் இறைவாக்கினர் யோவேலின் இந்த புத்தகம் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது பாலஸ்தீனாவில் ஏற்பட்ட வறட்சி, அழிவு மற்றும் இறைவனின் நாளை மையமாக கொண்டுள்ளது. ஆமோஸ் இறைவாக்கினர் ஆமோஸின் இந்த புத்தகத்தில் இஸ்ரேலின் சமூக அநீதிகளுக்கு எதிரான அவரது எச்சரிக்கை 9 அதிகாரங்களாக உள்ளன. ஒபதியா ஏதோமுக்கு எதிராக இறைவாக்குரைக்கும் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் இறைவாக்கினர் ஒபதியா ஆவார். இது ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டுள்ளது. யோனா இறைவாக்கினர் யோனாவின் இந்த புத்தகம் 4 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது நினிவேக்கு அவர் மேற்கொண்ட பணியின் கதையே சொல்கிறது. மீகா இறைவாக்கினர் மீகா அவருடைய புத்தகத்தில் இஸ்ரேல் மற்றும் யூதாவுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பினை பற்றி 7 அதிகாரங்களில் கூறுகிறார். நாகூம் இறைவாக்கினர் நாகூமின் இந்த புத்தகம் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது நினிவேயின் வீழ்ச்சியை மையமாக கொண்டுள்ளது. அபக்கூக்கு இறைவாக்கினர் அபக்கூக்கின் இந்த புத்தகம் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது கடவுளின் நீதியை பற்றி கூறுகிறது. செப்பனியா இறைவாக்கினர் செப்பனியாவின் இந்த புத்தகத்தில் 3 அதிகாரங்கள் உள்ளன. இதில் கடவுளின் தீர்ப்பு மற்றும் மறுசீரமைப்பு பற்றிய
அவரது இறைவார்த்தைகள் இடம் பெற்றுள்ளன. ஆகாய், இறைவாக்கினர் ஆகாயின் இந்த நூல் 2 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது கோவிலை மீண்டும் கட்டுவதை ஊக்குவிக்கிறது. செக்கரியா, இறைவாக்கினர் செக்கரியாவின் இந்த புத்தகத்தில் காட்சிகள் மற்றும் மெசியாவை பற்றிய இறைவார்த்தைகளின் 14 அதிகாரங்கள் உள்ளன. மலாக்கி, இறைவாக்கினர் மலாக்கியின் இந்த நூல் 4 அதிகாரங்களை கொண்டுள்ளது. அதில் அவருடைய காட்சிகளும் போதனைகளும் உள்ளன. தோபித்து என்னும் இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது நப்தலி குலத்தைச் சேர்ந்த தோபித்து என்ற நீதியுள்ள இஸ்ரேல் மனிதனைப் பற்றிய கதையாகும். இது 14 அதிகாரங்களை கொண்டுள்ளது. யூதித்து என்னும் இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது யூதித்து என்னும் ஒரு தைரியமான யூத விதவையின் கதையைச் சொல்கிறது. இது 16 அதிகாரங்களை கொண்டுள்ளது. சாலமோனின் ஞானம், சாலமோனின் இந்நூலில் ஆண்டவர் மீது கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை இந்த 19 அதிகாரங்களின் மூலம் விளக்குகிறார். சீராக்கின் ஞானம் என்னும் இந்நூலின் ஆசிரியர் இயேசு. இது நெறிமுறை போதனைகளையும் ஒரு பக்தி மற்றும் நெறிமுறை வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது என்பதற்கான வழிகாட்டுதலையும் 51 அதிகாரங்களில் வழங்குகிறது. பாரூக்கு, இந்நூலின் ஆசிரியர் பாரூக்கு எரேமியா இறைவாக்கினரின் செயலாளர் ஆவார். பாபிலோனில் நாடுகடத்தப்பட்ட யூதர்களின் பாவங்களை ஒப்புக்கொள்வதும் எரேமியாவுக்கு கூறப்பட்ட கடிதமும் இதில் அடங்கும். இது 6 அதிகாரங்களை கொண்டுள்ளது. 1 மக்கபேயர், இந்த நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது யூத சுதந்திரத்தை பாதுகாப்பதில் நடந்த போராட்டங்கள் மற்றும் வெற்றிகளை விவரிக்கிறது. இது 16 அதிகாரங்களை கொண்டுள்ளது. 2 மக்கபேயர், இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது இறையியல் நுண்ணறிவுகளை வழங்குகிறது. மேலும் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கடவுளின் பங்கை வலியுறுத்துகிறது. இதில் எலியாசர் மற்றும் 7 சகோதரர்களின் தியாகமும் அடங்கும். இது 15 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இந்த அனுபவத்தில் பழைய ஏற்பாட்டை பற்றி அறிந்து கொண்டோம். அடுத்த அனுபவத்தில் புதிய ஏற்பாட்டை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரை தினம் ஒரு அதிகாரம் என திருவிவிலியத்தை வாசிப்போம். இறைவனில் ஒன்றிணைவோம். நம் குழந்தைகளுக்கு நாம் முன்மாதிரி காட்டுவோம். நம்மை பார்த்து நம் பிள்ளைகளும் இறை வார்த்தையை வாசித்து இறைவனின் அரவணைப்பில் என்றென்றும் வாழ்ந்திடுவர். நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.